ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுக்கு நோம்பு நேரத்தில் அதிகமாக தேவைப்படக்கூடியது தேங்காய். தேங்காவை எடுத்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி உடச்சி அது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் மொத்தமாக ஒரு 3 தேங்காய் 4 தேங்காய்னு வாங்கி அதை உடச்சி சில்லு போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டினோம்னா இந்த மாதிரி துருவுன மாதிரி வந்துடும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம நோம்பு நேரத்தில் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம பொரியல் எல்லாம் போடுறதுக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிடலாம். மறுபடியும் வேணுன்னா மொத்தமாக இது மாதிரி துருவி ஃப்ரீசரில் வைக்கணும். கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இறுகி போயிடும். ஒரு நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு தடவை கிளறி வச்சுட்டோம்னா மறுபடியும் இறுகி போகாது. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு நம்ம ஈஸியாக வேலையை பார்த்துக்கிடலாம். இதை மாதிரி சில்லு எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்மளுக்கு தேவையான தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம தேவையான ஃப்ரீயாக இருக்க நேரம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். பாக்ஸில் போடும்போது கீழையும் மேலையும் டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக போடுங்க. மல்லியில, புதினா இலை, பச்சை மிளகா எல்லாமே அதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எதுனாலும் சரி காய்க்கு கீழையும் போட்டு மேலையும் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணி விட்டு கெட்டு போகாது. ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு கிச்சனில் போனோன்னு வேலையை முடிச்சிடலாம். வேலையை முடிச்சுட்டு நம்ம நோம்பு நேரத்தில் அதிகமான அமல்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நோம்பு நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.